அதாவது 900ல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த 900 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அப்ப முந்தி சென்ற முஹாஜிர் இருக்காங்க இல்லையா, அவங்க அன்சாரிகள், இவங்களை பத்தி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், புகழ்ந்து ஒரு வசனத்துல சொல்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர் அன்சார்னு ரெண்டு பார்ட்டியை பத்தி அல்லாஹ் அங்க சொல்றான். முஹாஜிர்னா யாரு? மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு பேரு முஹாஜிர். அன்சார்னா யாரு? மதீனாவுல இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு பேர் அன்சார். அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு உதவுன ஆட்களுக்கு பேர் என்னது? அன்சார்னு சொல்லுவாங்க. முஹாஜிர்னு சொன்னா மக்காவுல இருந்து அகதியா வந்தவங்க, அகதிகள் ஆதரவாளர்கள் பிரிச்சுக்கிறீங்களேன். முஹாஜிர்னா அகதிகளா வந்தவங்க, அன்சார்னு சொன்னா அந்த அகதிகளை அரவணைத்தவர்கள், உதவி செய்தவர்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்கள் அன்சார்கள்ல யார் முந்தி சென்று விட்டார்களோ அவர்களும். அடுத்து என்ன சொல்லி காட்டுறான்ல, வல்லதீன தபௌஹும் பிஹ்சான். நல்ல விஷயங்கள்ல யார் அவங்களை பின்தொடர்ந்தார்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா பயங்கரமான ஆதாரமா இப்ப சஹாபாக்கள் பின்பற்றி ஆகணும். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பொருந்தி கொண்டதா சொல்றான். அடுத்து என்ன சொல்லி காட்டுறான்? யார் அவர்களை நல்ல விஷயங்களில் பின்தொடர்ந்தார்களோ, யார? சஹாபாக்களை. அப்ப முஹாஜிர் அன்சார்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்றான். முஹாஜிர் அன்சார்களை யார் பின்தொடர்ந்து செல்றாங்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்றான்டா. அப்ப என்ன விளங்குது? அப்ப முஹாஜிர் அன்சாருங்கிறது சஹாபி. அப்ப சஹாபாக்களை நம்ம பின்பற்றலாம். பின்பற்றலாம் இல்ல, பின்பற்றினா தான் அல்ல பொருந்தி கொள்வான். அப்ப பிந்தி வந்த நம்முடைய கடமை என்ன? அந்த முஹாஜிர் அன்சார்களை பின்பற்றணும் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றதுனால குர்ஆன் ஹதீஸ் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ அதே குர்ஆன் தான் சொல்லுகிறது சஹாபாக்கள் பின்பற்ற சொல்கிறது. பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? இது குர்ஆன் வசனம் தானே இது. அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம்னு சொல்றீங்களா? அந்த குர்ஆன் நம்மள்ட்ட என்ன பேசுது? முஹாஜிர் அன்சார்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக பேசுது. அவங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவங்களையும் என்ன செய்யறது? பொருந்தி கொண்டதாக அது பேசுகிறது. அப்ப அப்படி பேசும் பொழுது நம்ம சஹாபாக்களை பின்பற்றுவது இப்படி தப்பா இருக்கும். சஹாபாக்களை பின்பற்றினால் இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம சரியான வேலையை தானே செய்யறோம். இந்த வசனம் சொல்ற போதனை பிரகாரம் நம்ம என்ன பண்றோம்? கரெக்டா அல்லாஹ் சொன்னபடி சஹாபாக்கள் நாங்க பின்பற்றோம். பின்பற்றினா அது என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். நாங்க முடியுது, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் தானே கிடைக்கும். அது எப்படி தப்பானதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அர்த்தத்தை விளங்காம ஒன்னோடக்கு ஒன்று விளங்கிட்டு இந்த வாசகத்தை யூஸ் பண்றாங்க. அதாவது ஒருவரை பின்பற்றுதல் என்பது இருக்கு பாருங்களேன். ஒரு நபரை பின்பற்றுதல், இப்ப இப்ராஹிமை பின்பற்று, இஸ்மாயிலை பின்பற்றுன்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லி பின்பற்ற சொன்னோம்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஒரு தொழிலை சொல்லி ஒரு செயலை சொல்லி பின்பற்றுங்கன்னு சொன்னா அந்த செயலில் பின்பற்றுவது தான் அர்த்தம் வரும். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் இருக்கான்னு வைங்களேன், ஓட்டப்பந்தய வீரரை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் மட்டும் பின்பற்றுங்கன்னு அர்த்தம். அவர் தண்ணி அடிச்சா நீங்கள் தண்ணி அடிங்கன்னு அர்த்தம் வராது. ஓட்டப்பந்தயத்து வீரரை பின்பற்றுங்கள் அதுக்கு அர்த்தம் என்ன வரும்? நீங்கள் அது மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும். ஒரு கிரிக்கெட் வீரரை பின்பற்றுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தில் அவர் மாதிரி விளையாடுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை ஒரு தொழிலை சொல்லி அதை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த விஷயத்தில் அவர் நல்லா சிறப்பா செய்யறாரு, அதுல நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு அர்த்தம் வரும். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, முஹாஜிர் அன்சார்ல முந்தி சென்றவர்கள், முஹாஜிர்கள்லையும் அன்சார்கள்லையும் முந்தி சென்றவர்கள் சொல்றான். அதை பின்பற்றுறதுன்னா எதுல பின்பற்றுன்னு அர்த்தம்? ஹிஜ்ரத் செய்வதில். அதாவது ஹிஜ்ரத் செய்பவர்களை பின்பற்றுவதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள மாதிரி நம்மளும் ஹிஜ்ரத் செய்யுதுன்னு அர்த்தம். நுஸ்ரத் செய்தவர்களை, அதாவது உதவி செய்தவர்களை பின்பற்றுவதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளும் உதவி செய்யறன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை சொல்லி அதுக்காக வேண்டி பின்பற்றுங்கள் சொல்லப்படுமையானால் அதுக்கு என்ன அர்த்தம் வராது? அவங்க என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு அர்த்தம் வராது. அந்த வசனத்தை அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர் அன்சார்கள்ல யார் முந்தி சென்றார்களோ அவர்களையும், வல்லதீன தபௌஹும் பிஹ்சான்
அவங்களை யார் பிந்தி பின்பற்றி செல்கிறார்களோ அவங்களையும் அல்லாஹ் வந்து பொருந்தி கொண்டான். அப்ப முந்தி சென்றவர்களை பின்தொடர்றாங்க. எந்த விஷயத்துல பின்தொடர்றாங்க? ஹிஜ்ரத் செய்த விஷயத்துல. அவர்கள் முதல்ல கொஞ்சம் பேர் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பின்னாடி வர இருக்கிறாங்க. முந்தி சென்றவர்களுக்கு எப்படி அல்லாஹ் வந்து பொருந்தி கொள்வான், அதே மாதிரி தான் பிந்தி உள்ளவங்க லேட்டாக ஹிஜ்ரத் பண்ணி போறாங்கன்னு வைங்க, அவங்களே அல்லாஹ் பொருந்தி கொள்வான். முந்தி வந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி வந்து பிந்தி வந்தவங்களுக்கு உதவி செய்வார்களே, ஆனால் அவங்களே அல்லாஹ் வந்து பொருந்தி கொள்றான். அப்ப இங்க என்னத்தை அல்லாஹ் பின்பற்ற சொல்றான்னு கேட்டா, ஹிஜ்ரத் செய்யும் விஷயத்தில் அவர்களை மாதிரி நீ வேகமா ஓடு, நுசுரத்து செய்யற விஷயத்துல அவங்கள மாதிரி நீனு ஓடு. நுசுரத்துனா உதவுறது. அப்ப ஹிஜ்ரத்து செய்யறதுக்காக வேண்டி அவங்க முந்தி கொண்ட மாதிரி அவங்க வழியில நீனு ஹிஜ்ரத்து செய்யற விஷயத்துல பின்பற்றி போ. இது மார்க்கத்தினுடைய சட்டங்களையோ அல்லது அந்த ஹிஜ்ரத் செஞ்சவங்க எப்படி தொழுவாங்க அந்த மாதிரி நீ போய் தொழுவு, அவங்க எப்படி நோன்பு வைப்பாங்களா அந்த மாதிரி நோன்பு வைங்கிற அர்த்தம் வரல. அது என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ஹிஜ்ரத் செய்யற விஷயங்களை சொல்லிவிட்டு அவங்கள நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் வராது? மார்க்க விஷயங்கள்ல இபாதத்துகள்ல பின்பற்றுங்கன்ற அர்த்தம் வரவே வராது. எந்த லாங்குவேஜ்லயும் வராது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை சொல்லி, ஒரு துறையை சொல்லி, ஒரு ஆற்றலை சொல்லி அதை நீங்க அந்த வழியில நீங்களும் போங்க அப்படின்னு சொன்னா என்ன வராது? இப்ப நீங்க நல்லா படிச்சு முதல் பேச்சு படிக்கிறீங்க, நல்ல திறமையா பாஸ் ஆகி போயிட்டீங்க, அடுத்து ஒரு சாரார் வந்து அடுத்த வருஷம் அந்த மாதிரி படிக்க வந்து சேர்றாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், இந்த முந்தி அவங்க படிச்சாங்கல்ல அவங்கள பின்பற்றுங்கப்பா நீங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? அவங்க என்னென்னலாம் மார்க்கம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் பின்பற்றுங்க அர்த்தம் வருமா? அவங்க எப்படி அர்ப்பணிப்பா வந்து படிச்சாங்களோ அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, படிங்கன்னு அர்த்தம் வரும். அப்ப இதுல இந்த வசனத்தை வந்து அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க. 900 வசனத்தை வந்து சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா 2 பேருமே சஹாபி தாங்க. யாரு? முந்தி சென்றவர்கள் சொல்றோமே அவங்களும் யாரு? சஹாபி. அவங்களை பின்பற்றி போறாங்கன்னு சொல்றோமே அவங்களும் யாரு? சஹாபி தானே. சஹாபாக்களை பின்பற்றுறதுன்னா சஹாபாக்களை பின்பற்றும் நமக்கு சொன்ன மாதிரி இவங்க கொண்டு வர்றாங்க, அப்படி அங்க சொல்லவே இல்லை. அவங்களும் சஹாபி, அவங்களும் இவங்களும் சஹாபி. அவங்க கொஞ்சம் முந்திட்டாங்க, இவங்க கொஞ்சம் பிந்தி போறாங்க. 2 பேரையும் நான் பொருந்திக்கிறேன். போ, முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு போனாலே நான் பொருந்திக்கிறேன், அந்த வழியை ஃபாலோ பண்ணி 2வது ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க இல்லையா, அவங்களையும் நான் பொருந்திக் கொள்வேன்னு சொல்லி காட்டுறான். அப்ப முந்தி சென்ற சஹாபாக்களை பிந்தி வரக்கூடிய சஹாபாக்கள் ஹிஜ்ரத் விஷயத்துல பின்பற்றுவார்களே ஆனால் அவர்களை பொருந்திக் கொள்வேன் அல்லாஹ் வந்து இதை சொல்லி காட்டுறான். இது வந்து இதான் இதனுடைய அர்த்தங்கிற நீங்க சிந்திச்சு பார்த்தாலே விளக்கிடலாம், இது விளக்கிடலாம். அதுக்கு துணையா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இன்னொரு வசனத்துல இதே மாதிரி வேற ஒரு வசனத்தை வேற ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். 52:21. இப்ப இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப சஹாபாக்களை பின்பற்றுன்னு அர்த்தம் செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி புரியறதா இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம வாப்பா பின்பற்றலாம்னு சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவங்களே அவங்களுடைய பிள்ளைகள் பின்தொடர்ந்து சென்றார்களோ அப்படின்னு சொன்னா அதுல நம்ம என்ன விளங்கிக்கலாம்? நம்ம வாப்பாவை நம்ம பின்பற்றலாம்னு வந்துருது. இப்ப அவங்க சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு ஆதாரம் காட்டினாங்கல்ல, அதே மாதிரி இதை வச்சு நம்ம என்ன ஆதாரம் காட்டலாம்? அப்ப சஹாபாக்களை மட்டும் பின்பற்ற வேண்டியது இல்லைங்க, நம்ம தகப்பனாரை பின்பற்றலாம், நம்ம முன்னோர்களை பின்பற்றலாம், நம்ம பாட்டமார்களை பின்பற்றலாம். ஏன்? அப்படிதான் அந்த வசனம் இருக்குது. யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவங்க பிள்ளைங்க அவங்கள வந்து பின்பற்றி சென்றார்களோன்னு வருது. அப்ப நம்ம இதே மாதிரி இதையும் விளங்குனா, இந்த சஹாபாக்களை பின்பற்றத நீ விளங்குன மாதிரி நாங்க இதை விளங்குனா என்ன ஆகும்? அவன் அப்ப வழியில போய்கிட்டு இருக்கலாம். அப்ப இது சஹாபாக்கள் எல்லாம் தாண்டி ரொம்ப பிராடா போயிடுது. யார் வேணாலும் மார்க்கத்தை பின்பற்றதா என்ன செய்யணும்? எங்க வாப்பா இதுதான் சொன்னா, அதுதான் கண்டிக்கிறான் குர்ஆன் முழுசும். ஏன்டா அந்த மாதிரி போனீங்கன்னா எங்க அப்பா பாட்டை இப்படித்தான் செஞ்சான், எங்க முப்பாட்டை இப்படித்தான் செஞ்சான்னு தான் காபிர்கள் சொன்னாங்க. இப்ப அதையே அனுமதிக்கிற மாதிரி வருதுல இங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? அந்த வசனத்துல இதுக்கு அர்த்தம் இருக்குது. யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய சந்ததிகள் நம்பிக்கை கொள்ளும் விஷயத்தில் அவர்களை பின்பற்றினார்களோ. அப்ப ஈமான் விஷயத்துல பின்பற்றணும் அங்க தெளிவா வருது. என்ன வருது அதுல? அவர்கள் எப்படி உங்க தாய் தகப்பன்மார்கள் எப்படி ஈமானோட இருந்தார்களோ அந்த விஷயத்தில் நீ அதே மாதிரி மூமினாக இருப்பாயானால் உனக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? பொருந்தி கொள்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் விளங்கி கொள்ளணும்னு கேட்டா, ஈமான் விஷயத்துல உள்ளதையும் ஆமுன்னு தானே வருது. ஆமுன்னு வந்துட்டு அவங்களை பின்பற்றுவார்கள் சொன்னா எந்த அர்த்தம்? அதுக்கு ஈமான் விஷயத்தில் பின்பற்றுவார்கள் அர்த்தம். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ ரசூலை நம்பினார்களோ அடிப்படை கொள்கையில வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நீ வாழ்ந்து என்று சொன்னா உன்னை வந்து அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அப்ப இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்றோமோ இதே மாதிரி அதை புரியணும், அல்ல அதை புரிஞ்ச மாதிரி இதை புரியணும்.
நம்ம வேணும்னு இடக்கு முடக்கா அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லி காட்டினா அது சரியா புரிஞ்சுருவாங்க. இதை நம்ம அவங்க ஸ்டைல்ல புரிஞ்சு காட்டணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், ஓஹோ நம்ம தப்பாவளை புரிஞ்சிருக்கிறோம், அது விளங்கு. இது எப்படி கேட்கணும், இப்ப நம்ம சகாபாக்களை பின்பற்றலாம் சொல்றீங்களா, ஏன் சகாபாக்களை பின்பற்ற, எங்க வாப்பாவை நாங்க பின்பற்றிட்டு போயிடலாமே, எங்க பாட்டனாரை பின்பற்றிட்டு போயிடலாமே, இந்த குர்ஆன்ல அப்படி இருக்குது, அது அந்த அர்த்தம் இல்ல. அப்ப மட்டும் என்ன செய்வாங்க, அந்த அர்த்தம் இல்லைன்னு கரெக்டான அர்த்தத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அவங்க எப்படி மூமின்களா இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளும் மூமின்களா இருக்கணும். அது மாதிரி தப்ப அவங்க எப்படி ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களோ அது மாதிரி பிந்தி உள்ள மக்கள் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கன்னு சொன்னா அவங்களே எல்லாம் பொருந்திக்கிடுவான். அது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இதுவாவது கியாமத் நாள் வரைக்கும் இருக்குது. எது இப்ப நம்ம சொன்னமே இந்த முன்னோர்களை பின்பற்றுவது, அது கியாமத் நாள் வரைக்கும் நம்ம வாப்பா சரியான மூமினா இருந்தா நம்மள ஒரு வழியில மூமினா இருக்கலாம், நம்ம மூமினா இருக்கிற பார்த்து நம்ம பிள்ளைங்க மூமினாக இருக்கலாம். அது கியாமத் நாள் வரைக்கும் நிக்காது. ஹிஜ்ரத் விஷயம் தேவைப்பட்டா ஹிஜ்ரத் இருக்கு, தேவையில்லாட்டி ஹிஜ்ரத் இருக்கு. ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு நாட்டில் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு அங்கிருந்து தீனை காத்துக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு நாட்டுக்கு ஓடுறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். இது காலமெல்லாம் இருக்குமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் முடிஞ்சு போச்சு ஹிஜ்ரத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் தான் அந்த ஹிஜ்ரத் இருந்துச்சே தவிர அதுக்கு பிறகு எல்லாம் மக்காவெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியா வந்த பிறகு நாங்க ஹிஜ்ரத் பண்றோம்னு ஒருத்தர் புறப்பட்டு வந்தா கூலி கிடைக்குமா? நீ ஏன் புறப்பட்டு வர? நம்ம நாடுல இது மக்கா நம்ம நாடாவில் போச்சு, அங்கிருந்து ஒரிஜினல் முஸ்லீமா வாழ முடியுமே? அப்ப அது முடிந்து போன ஒரு விஷயம். இது அந்த சஹாபாக்கள் விஷயத்தை சொல்லும் பொழுது யாரு ஹிஜ்ரத் செய்வதில் முந்தினார்களோ, நுஸ்ரத் செய்வதில் யார் முந்தினார்களோ, அவர்கள் வழியில் யார் பின்தொடர்ந்து சென்றார்களோ அவங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பது அந்த நிலை ஏற்பட்டா தான் அதை நீங்க பின்பற்ற முடியுமே தவிர ஹிஜ்ரத்துங்கிற ஒரு நிலையை ஏற்படாட்டி நீங்க பின்பற்ற போறீங்க, பின்பற்ற தப்பா போயிடும். இன்னும் சொல்ல போனா இப்ப ஹிஜ்ரி 6ல் நம்ம மக்காவை எல்லாம் நம்ம இஸ்லாமிய ஆட்சியில கொண்டு வந்துட்டாங்க. அப்ப மக்காவை முஸ்லீம் நாடாகி போச்சு. இப்ப அவங்க ஏன் ஹிஜ்ரத் பண்ணணும்? ஹிஜ்ரத் எதுக்கு பண்ணணும்? அந்த நாட்டில் வாழ முடியாட்டி தான் பண்ணணும். மக்காவில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியல, தொந்தரவு பண்றாங்க. அப்ப மார்க்கத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு ஊருக்கு போகலான்றது யாருக்கு வர்றது? ஹிஜ்ரத் செய்யற அளவுக்கு அடக்குமுறை இருந்தால்தான் ஹிஜ்ரத்துங்கிற டாபிக்கே வரும். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஹிஜ்ரத்துங்கிறது முடிஞ்சு போச்சு ரசூலுல்லாஹ் காலத்தோடவே. எப்ப மக்காவை அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹிஜ்ரத்த பாதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்துங்கிற பேச்சே கிடையாது. மக்காவுல ஹிஜ்ரத்துங்கிற பேச்சு எது வரைக்கும் தான்? மக்கா வெற்றி அடைகிற வரைக்கும் தான் ஹிஜ்ரத்தை தவிர மக்காவே நம்ம நாடாக இருக்கும்போது நம்ம ஏன் போட்டு ஹிஜ்ரத் பண்ணணும்? அது வேற நாட்டில் உள்ளவங்க மக்காவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகலாமே தவிர மக்காவில் இருந்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் பண்ண தேவையே வராது. அப்ப அந்த அந்த வசனம் ஹிஜ்ரத்தை தான் சொல்லுகிறது. அந்த செயல் ஒரு முற்று பெற்றுவிடும். அதனால ஒரு காலத்துல அல்லாஹ் மனிதர்கள்ட்ட போய் அவங்க சொல்வதை கேளுங்கிற ஒரு பர்மிஷன் தரவே இல்லை. மார்க்க விஷயத்துல என்ன இல்லை, அவங்க சொல்றத கேளு, நான் சொல்றதான் நீ கேட்கணுமே தவிர நீ பாட்டுக்கு வாப்பா பின்பற்று, அஜரத்தை பின்பற்று, சஹாபாக்களை பின்பற்று, அந்த வாசல் அல்லாஹ் என்ன செய்யல, திறக்கவே இல்லை. அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள்ல திறந்து வச்சிருக்கான். மார்க்க விஷயம் இல்லாத அந்த காரியங்களை திறந்திருக்கான்னு புரிஞ்சுக்கணும்.